மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வருகையின் போது அந்த படம் நீக்கப்பட்டு மீண்டும் அவர் சென்ற பிறகு அந்த படம் கலைஞருடைய திருவுருவப் படம் வைக்கப்பட்டுள்ளது. ஜூன் 2ஆம் தேதி தேவநேய பாவாணர் நூலகத்துல, அது அரசு நூலகம், அங்கு முன்னாள் தலைவர்கள் பெரியார், அறிஞர் அண்ணா, முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய திருவுருவப் படம் அங்கு வைக்கப்பட்டிருந்தது. நேற்று தாவேகா அமைச்சர், புதிதாக ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய அந்த தாவேகா ஆட்சியில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்த மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வருகையின் போது அந்த படம் நீக்கப்பட்டு மீண்டும் அவர் சென்ற பிறகு அந்த படம் கலைஞருடைய திருவுருவப் படம் வைக்கப்பட்டுள்ளது. இது மிகவும் கண்டனத்துக்கு உள்ளான ஒரு விஷயம். இது மாணவரணி சார்பாக பள்ளிக்கல்வித்துறை மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களை கண்டிக்கின்றோம். இது தொடர்ந்து அடுத்த கட்ட ஒரு நிகழ்வாக கவிக்கோ அரங்கத்திலையும், அது பிரைவேட் ஹாலாக இருக்கலாம், ஆனா அங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க டாக்டர் முத்தமிழ் அறிஞர் உடைய படம் நீக்கப்பட்டிருக்கு. இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறது எங்களுடைய கேள்வியாக முன்வைக்கின்றோம். இவங்களுக்கு திமுக ரத்தமும் வேர்வையும் சிந்தி அவங்க உழைத்த உழைப்புல இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எம்எல்ஏக்களை வச்சுதான் இவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அப்ப திமுக காரன் நீ தூய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க அப்படியான ஆட்களை அவங்க சேர்த்தி இருக்க கூடாது. ஆனா அந்த மாதிரியான எம்எல்ஏக்கள் எல்லாம் சேர்த்திட்டு இன்னைக்கு பாரசக்தி அபார சக்தின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு உங்களுடைய தலைவர் அவர்கள். அவர்களுக்கு தெரியுமா எங்களுடைய கலைஞரின் அருமை? கலைஞருடைய படத்தை நீக்கக்கூடிய, அதாவது இஸ் ஹி அலர்ஜி டு த நாலேஜ் ஆர் இஸ் ஹி அலர்ஜி டு த கலைஞர்? எதுக்காக அலர்ஜி? என்ன அலர்ஜி அவருக்கு? அவருடைய படம் இருந்தா இவருக்கு என்ன அலர்ஜி ஆகுது அப்படிங்கிற கேள்வியை நாங்க முன்வைக்கின்றோம்.